ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நினச்ச உடனே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது வயசையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்களோட கேரக்டருக்கு இவங்க கேரக்டருக்கு ஒத்து வருமானு தெரியல. அதாவது எதிர்காலத்தில் எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் பார்த்த உடனே பிடிச்சிச்சு அப்படின்னா உடனே எதை பற்றி யோசிக்காமல் போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, சப்போஸ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேங்களா? அதாவது இப்போ மேரேஜுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா மனப்பொருத்தம் தாங்க முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோன்னே இவங்க பிடிச்சிடும். ஏன்னா அழகாக இருக்காங்க, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறதுன்னா கண் அழகாக இருக்குது, வாய் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, நல்ல கலராக இருக்காங்க, நல்ல என்ன சொல்கிறதுன்னா நல்ல அழகாக இருக்காங்க, பார்க்கவே என்ன சிலையாட்டம் இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். அப்படி பிடிச்சி போனால அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிறது எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்கள உடனே அவங்கள எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள எப்படியாவது நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்மளுக்கு வேலை இருக்கா, நம்ம வயசு இருக்கா, வேலை இருக்கா, இல்லை நம்மளோட சூழ்நிலைகள் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கு என்ன கரெக்டான சூழல் இருக்கா, நல்ல வேலை இருக்கா, நம்மளால் வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இதை பற்றி யோசிக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இப்படி நிறைய பேர் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுனா அது நிரந்தரமாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா மேரேஜ் லைஃபுங்கிறது அது நம்ம லைஃப் லாங் தொடர்ந்து போகிறது. சரிங்களா? இப்போ காதல் லவ் பண்ணுறாங்க, அது பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் மேரேஜுங்கிறது அப்படி இல்லை. மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும். அப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணும். நல்லது கெட்டது, கஷ்டம் நஷ்டம், துக்கம் சோகம், சந்தோஷம் எல்லாமே அவங்களும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த என்ன சொல்கிறதுனா அதை மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எதை பற்றியுமே தெரியாமல் டக்குன்னு போய் எதை பற்றி யோசிக்காமல் போய் மேரேஜ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா கொஞ்ச நாளையிலே பார்த்திங்கன்னா உடனே மேரேஜ் பண்ணிடுறாங்க. பிடிச்சிச்சு அவசரமாக போய் யாருக்கும் தெரியாமல் போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு மாதத்துக்கு சந்தோஷமாக அப்படியே அவங்களோட சூழ்நிலைகள் தெரியாமல் அவங்க அப்படியே அவங்கள ஒரு சந்தோஷமாகவே பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு நினச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி வாங்கி கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இவங்க அவங்கள நம்ம கூட்டிகிட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அப்போ தான் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எங்கிட்டாவது வாங்கி கூட அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, கேட்ட இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க, நில்லுன்னா நிற்கிறது, உட்காருனா உட்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வருது. இப்போ என்னன்னா ஒரு மாதம் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் சடை வரும். எப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்கள்ட்ட வாங்கி கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க கேட்குறாங்க, அப்போ நான் இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்தேன், இப்போ மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்தால் தானே வாங்கி கொடுக்குறது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இருந்துச்சுன்னா, ஒரு வேலை இருந்துச்சுன்னா நினச்ச உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்களும் என்ன சொல்ல பொறுப்பு இல்லாமல் நானும் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ இதனால சின்ன சின்ன செலவுகள் வரும், சண்டைகள் வரும். அதாவது அவங்க ஒன்று கேட்க இவங்க வாங்கி கொடுக்க முடியல. அப்புறம் அதுக்காக அவங்க கேட்குறாங்க, சண்டை வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்களே சமாதானப்படுத்துறதுக்காக கடனை வாங்கி கொடுக்குறது. இப்படியே கடனை வாங்க கடன் நிறையாக இப்போ என்னன்னா அடுத்துக்கு சாப்பாட்டுக்கு வேணும். அந்த கடையில் சாப்பிட்றத விட்டுறாங்க. அடுத்து வீட்டு செலவுக்கு வேணும். வீட்டு செலவில் சாப்பாடு செலவு இருக்குது. சப்போஸ் உடம்பு முடியலைன்னா அவங்கள பார்த்துக்கணும். போட்டுக்க ட்ரெஸ் வேணும். ஏன்னா பொங்கல் தீபாவளின்னு நல்லது கெட்டது எல்லாமே வரும். அப்போ இது வெளி உலகத்துக்காக இல்லை, தான் குடும்பத்துக்கு தன்னை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம நம்பி போனவங்க அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இது இன்னும் வெளி உலகத்துக்கு போகலை. இது அவங்களுக்குள்ளேயே இப்படி பண்ணும்போது கொஞ்சம் சடங்குகள், பிரச்சனைகள், சண்டைகள் அப்படி எல்லாமே வந்துடுது. அப்புறம் என்ன சண்டைகள் வந்துச்சு. அது சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க. முன்னாடி இருந்தே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். திடீர்னு மேரேஜுக்கு பண்ணப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா திடீர்னு யார் வேலைக்கு சேர்த்துப்பா? அப்படி சேர்த்தாலும் என்ன நிறைய சம்பளமாக கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் வந்தால் சம்பளம் கொடுப்பாங்க. வேலை செய்கிறத பார்த்து தான் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க.
இவங்க போகிறாங்க, காலையில் போகிறாங்க, நைட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன சம்பளமோ அதுதான். ஜாலியாக வீட்டிலே இருக்கணும், ஆனால் வந்து வேலைக்கும் போகக்கூடாதுன்னு அது முடியவே முடியாது. வேலைக்கு போயிட்டு வராங்க, அது கிடைக்கிற காசை வச்சு இவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அது இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டே சுற்றுனாங்கல்ல, அப்படி பண்ணவே முடியாது. கொடுக்குற சம்பளத்தை வச்சு வீட்டு செலவை பார்க்கணும். அப்படிங்கும்போது இதில் பிரச்சனைகள் வரும். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியல, எந்த ஒரு சந்தோஷமே அனுபவிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள்கிட்ட வந்தனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், மகாராணி மாதிரி இருந்தேன் அவங்க பேச, உன்னை கட்டினனால தாண்டி நான் இப்போ வேலைக்கு போகிறேன், என்னையே எங்கள் அம்மா அப்பா வந்து ராஜா மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் சம்பாதிச்சு எனக்கு போட்டாங்க. அப்போ பிரச்சனைகள் வருமா? அடுத்து கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், சப்போஸ் கன்சீவ் ஆகிடுறாங்க அப்படின்னா அந்த கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வரும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகணும், அவங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆகுனா, அவங்க நல்லா சாப்பிடணும். அந்த நேரத்தில் வீட்டு வேலைகளை செய்யவே முடியாது. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாங்க. அவங்க வீட்டில் வர மாட்டாங்க, இவங்க வீட்டில் வர மாட்டாங்க. அப்படி ஒதுக்கிடும்போது அப்போ வந்து இவங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓயாமல் கிரீனஸ் வரும், தலை சுற்றும், வாந்தி வரும், சீக்கிரமாக எந்திரிக்க முடியலன்னா சமைக்க முடியாது. இவங்களும் வேலைக்கு போகணும், சமைச்சு கொடுத்தாதான் வேலைக்கு போகணும். 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. டெய்லியுமே அவங்க தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க சும்மா பட்னியாக போவாங்களா? அந்த கிடைக்கிற காசை வச்சு அவங்க கடையில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நீ சாப்பிடலையான்னு கூட கேட்க முடியாது. அப்போ இவங்க வந்து என்ன, வேலைக்கு போயிட்டு வந்து அசதியில் வந்து அவங்க வயசாமல் அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. இவங்க வந்து இந்த கன்சீவாக இருக்கும்போது நிறையா பிரச்சனைகள் வருமா, அப்போ வந்து ஏன் என்னன்னு கேட்கறது கூட முடியாமல், நான் இப்படி படுத்து கிடக்குறேன், நீ என்னை கேட்க மாட்டேங்கிற, என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற, உனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் இவங்களுக்கும் பிரச்சனை, சண்டைகள் வந்துடும். இதுதாங்க லைஃப். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. மேரேஜுக்கு அப்புறம் அதாவது நம்மளுக்கு என்னென்ன தேவைகள், அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணணும். சரிங்களா? பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீ தூங்கினா தான் நான் தூங்குவேங்க, அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் நம்பி அவசரப்பட்டு யாரும் மேரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு வந்துருச்சு அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து நான் சொல்லியிருக்கேன் வந்து சும்மா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? பிரச்சனைகள் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா வாங்கி போட்டால் தான் சமையல். இப்போ வந்து அவங்க முடியாமல் இருக்காங்க, சப்போஸ் டெலிவரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து குழந்தைகள் ஆகிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன பார்க்கணும், நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். குழந்தைக்கு அம்மா சாப்பிட்டா தான் குழந்தைக்கு சத்து வரும். இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இப்போ டெலிவரி டயத்தில் அம்மாவுக்கு குழந்தை என்ன சொல்கிறாங்க, டெலிவரி ஆகிடுச்சு, அவங்க குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், இவங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். இவங்க வந்து வேலைக்கு போவாங்களா, பிள்ளைகளை பார்த்துக்குவாங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு சில வீட்டில் ஏற்றுக்குவாங்க, ஒரு சில வீட்டில் வந்து என்ன சொல் பேச்சு கேட்காம போனால் போய் தொலையிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ இந்த கஷ்டங்கள்லாம் தேவையா? நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் வேணாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஏஜை பாருங்கள். 2 பேருக்குமே கரெக்டான ஏஜாக இருக்கான்னு பாருங்கள். சரி, ஏஜ் கரெக்டாக இருக்குது. சரி, அடுத்து வந்து மனசு வந்து கரெக்டாக இருக்கா? அதாவது கஷ்டம் நஷ்டம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க உங்களை வந்து அனுசரித்து போகிறாங்களா, விட்டு கொடுத்து போகிறாங்களா, பொறுமையாக ஏற்றுக்கிறாங்களா, கோவப்படாமல் இருக்காங்களா அப்படின்னு 2 பேருக்குமே அந்த குணங்கள் இருக்கும். சரிங்களா? 2 பேருக்குமே இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா அதுதான் மனப்பொருத்தம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே வேறு எதுவுமே தேவையில்லை, காசு பணம்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேவை. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேலை, ரெகுலர் வேலையாக, சரி, ரெகுலர் வேலை வேணும். கிடைச்சா போதுன்னு நினைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ரெகுலர் வேலை கிடைக்கணும். அந்த வேலையை ரெடி பண்ணிக்கோங்க. வேலையை ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வேலை ரெடி பண்ணணும், ஏஜ் கரெக்டாக இருக்கணும், அதாவது மனப்பொருத்தம், அதாவது மனசை புரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட மனசை இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பக்குவம் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பேசுங்க. சரி, 2 வீட்லேயும் பேசுங்க, கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. வேலை இருக்குது, அதாவது நல்ல வருமானம், என்னால் வேலைக்கு போக முடியும், என் குடும்பத்தை பார்த்துக்க முடியுங்கிற ஒரு அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் 2 வீட்டுக்குள்ளேயுமே பேசுங்க. உங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்காங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க கஷ்டப்பட்டு உங்களை பார்த்து வளர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுகளில் பேசுங்க, புரிய வைங்க. இப்படி தான் அப்படிங்கிறத புரிய வைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்பயும் நினைப்பாங்க.
நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, நாங்கள் அதாவது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, ஏற்றுக்க வைங்க. அவங்க புரிஞ்சு அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவங்க எல்லோரும் நம்ம சுற்றி நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வரப்போக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். கஷ்டங்கள் வந்து பெருசாக தெரியாது. அதாவது ஒன்றுன்னா அவங்க என்ன நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அவங்களெல்லாம் வெறுத்துட்டு நீங்கள் ஒதுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. யாரும் இல்லாத அனாதை மாதிரி தான் நிற்கணும். இது வந்து நிறையா குடும்பத்தில் நடக்குது. சரிங்களா? நம்ம வந்து என்னென்னா ஒரு சிலர் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா பக்குவத்தில் நல்ல பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறவங்க, அவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஜாப் இருக்குது, வேலை இருக்குது, நிறைய சம்பாதிக்கணும்னா அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்காம தன் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஆனால் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் திடீர்னு மேரேஜ் பண்ணுறவங்க லைஃப் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்புகள் வந்துடும். அவங்க வந்து இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிஞ்சு போகிற சூழ்நிலை கூட ஆயிரும். ஆனால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இடையில அந்த குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப பாவம். ஏன்னா அந்த குழந்தையோட பாவம்னா சும்மாவே விடாது. இவங்க 2 பேரும் செஞ்ச தப்புனால அந்த குழந்தைகள் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலுமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் வந்து என்னன்னா மற்றவங்களோட ஒரு ஆறுதல் இருக்கும். நம்ம கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற முன்னாடி வந்து நிற்கும்போது நம்மளுக்கு ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்மளே உழைச்சாலும் அவங்க கூட நிற்பாங்க. ஆனால் வந்து இப்படி பண்ணிட்டு போகிறவங்க யாருமே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சு நீ இப்படி தான் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லி பேசி பழகுங்க. நான் இப்படி தான், நான் இது தான் படிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் இவ்வளோ இந்த சூழ்நிலை தான், எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நான் இந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் வந்து கொஞ்சம் என்ன ஆடம்பரத்தை காட்டாமல் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், எங்கள் வீடு சூழ்நிலை இப்படி தான் அப்படிங்க உண்மையை பேசி பழகுங்க. உண்மையை பேசிட்டா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் மேரேஜ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படியே பணக்காரவங்க மாதிரி நல்ல வசதியோடு இருக்கிற மாதிரி கோடீஸ்வரன் லட்சாதிபதி மாதிரி காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈர்ப்பில் இம்ப்ரெஷனில் 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? அதனால் எப்பயுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருந்து கிடைக்கிற லைஃப் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போட்டு லைவ் போட்டுருக்கு. யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். இன்னும் மேலே ஏதாவது உங்களுக்கு வீடியோவாக தேவை, வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வீடியோவாக எடிட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூங்க.